ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறோம். அதுக்காக முள்ளங்கி நம்ம துருவி வச்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாளிப்புக்காக வச்சுருக்குறோம். இதில் என்ன மசாலாலாம் ஆட் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா, அரை முறி தேங்காய், 3 பச்சை மிளகா, சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக சிறுபைத்தம்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். சிறுபைத்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு, நல்லாவே பொரியுது. பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் கேட்கலாம் எதுக்காக கடுகு ஆட் பண்ணாமல் சிறுபைத்தம்பருப்பு ஆட் பண்ணிங்கன்னு. முள்ளங்கிக்கும் சிறுபைத்தம்பருப்புக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதனால தான் நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணல. கடுகு ஆட் பண்ணாமல் இதை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்டிங்கில் எப்போவுமே உப்பு லைட்டாக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பொரியெல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு உப்பு அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. முள்ளங்கி ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா மூடி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸில் நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். தண்ணியாக இருக்குது. ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. தண்ணி வற்றட்டும், அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். கிண்டி விட்டுருங்க. நம்ம தேங்காய் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. முள்ளங்கின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது நீர்ச்சத்து உள்ள காய்கறி தான். அதனால் இதில் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஜாரை கழுவி கூட தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஜாரில் இருக்க தேங்காவை நீங்களே கையால் எடுத்து போட்டுருங்க. தண்ணி இது கூட ஆட் பண்ண தேவையில்லை. ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிங்கன்னா அது வத்துறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். எப்போவுமே செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இறக்கி வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.